ஈரானின் தூதரகம் சிரியாவில் தாக்கப்பட்டதை அடுத்து ஈரானுடைய பாரிய தாக்குதல் ஒன்று நேற்று இரவு இலங்கை இந்திய நேரப்படி நள்ளிரவு நேரம் அளவில் தொடங்கிய பாரிய ஈரானுடைய தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டு இருக்கின்றது. இது தொடர்பான சேத விவரங்கள், உண்மையான முழுமையான சேத விவரங்கள் வெளிவராத நிலையிலும், ஆனால் இது பாரியதொரு தாக்கத்தையும் அதிர்வலையையும் மத்திய கிழக்கு நாடுகளில், குறிப்பாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான நாடுகளுக்கு இடையில் பாரியதொரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிகின்றது. இந்த தாக்குதலில் முழுக்க இதுவரையில் உலகில் பயன்படுத்தப்படாத அளவுக்கு ட்ரோன் தாக்குதலை ஈரான் பயன்படுத்தி இருக்கின்றது. அதே போன்று ஏவுகணை தாக்குதலையும் பயன்படுத்தி இருக்கின்றது. நேற்று நள்ளிரவு முதல் அதிகாலை வரை இஸ்ரேலின் பல பகுதிகளில் சைலன்ஸ் ஒலி கேட்டதாக சர்வதேச ஊடகங்கள், அதேபோன்று இஸ்ரேலை சுற்றியுள்ள நாடுகளின் ஊடகங்கள் தெரிவித்து கொண்டிருக்கின்றன. பாரிய தாக்குதல் இல்லை என்று சொன்னாலும் இது மிக பெரியளவு தாக்கத்தை மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக ஐரோப்பிய நாடுகள், இஸ்ரேலின் நட்பு நாடுகள் அவசரமாக கூட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதுடன் இதற்கான அடுத்த கட்ட முன்னெடுப்புகளை பற்றியும் யோசித்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் ஈரான் இந்த தாக்குதல் தூதரகம் மீதான தாக்குதலுக்கு ஒரு பதிலடியாக மாத்திரமே இருக்கும் என்றும், இதற்கு எதிர்வினையாக தொடர்ந்து தாக்குதல்கள் இஸ்ரேல் தரப்பில் உண்டாக்கப்படுமேயானால் அது பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் கூறி கொண்டிருக்கின்றது. என்ற போதிலும் சமாதானத்தை விரும்புகின்ற உலக நாடுகளும் உலக மக்களும் இந்த தாக்குதல் விவகாரம் இத்துடன் நிறைவு பெற வேண்டும் என்பதையே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். எதற்கும் அடுத்து வரும் மணித்தியாலங்கள் அல்லது அடுத்து வரும் நாட்களில் என்ன நடைபெற போகின்றது என்பதனை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.